வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவடைங்க. எப்படியும் மஞ்சள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 ரகம் போட்டிருக்கேன். சிமிரி மஞ்சள், லக்னங் மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், 4 ரகம் 6 ரகம், அது போயிட்டே இருக்கும். நிறைய ரகங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய பம்பர் ஹார்வெஸ்ட்டு. ஆமாம், நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, மாடித்தோட்டத்தில் சாதனை தான். கண்டிப்பாக இந்த வீடியோ புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குறவங்களும் சரி, இனிமேல் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் சரி, உண்மையிலே ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் இப்படி ஒரு அறுவடை நான் எடுத்ததே கிடையாது. வீடியோ முழுசாக பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க. தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக மாடித்தோட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு அறுவடை நம்ம எடுக்கலாம். நம்மளுடைய அர்ப்பணிப்பை மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா, வாங்க. வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான ஃபெர்டிலைசர், நாட்டு விதைகள், க்ரோ பேக்கு, ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கு, யூபிவிசி ஸ்டாண்டு, கவுடங் மேன்யூர், வெர்மி கம்போஸ்ட்டு, கோட் மேன்யூர் அப்படின்ட்டு எல்லாமே மாடித்தோட்டம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் எங்ககிட்ட கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. மற்ற ஊர்களுக்கு பார்சல் மற்றும் கொரியர் மூலிமா அனுப்பிச்சு வைக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது என்னுடைய பாட்டிங் மிக்ஸு. நம்ம வெளியே சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, சரி இதில் மஞ்சள் எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணலான்றதுக்காக நம்ம செம்மண் கலந்த அப்புறமா கோகோபிட்டை எல்லாமே கலந்து பாட்டிங் மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வச்சேன். சூப்பராக வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கொத்து அளவுக்கு கிடைச்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருமஞ்சள், நம்ம நார்மல் சாதாரண தோட்டத்து மண்ணை வச்சு வச்சேன். இது என்ன மண்ணில் வச்சாலும் இதில் தண்ணீர் கிழங்கு நிறையவே வருதுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த தண்ணீர் கிழங்கோட தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள், திராட்சை கொத்து மாதிரி எவ்வளோ தண்ணீர் கிழங்கு இருக்குது. கிழங்கு இன்னமும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சது, தண்ணீர் கிழங்கு தாங்க அதிகமாக இருந்தது. இப்போ அடுத்ததாக நம்ம பாட்டிங் மிக்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா சாதாரண மண் பார்த்தாச்சு. இது நம்ம ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, மக்க வச்ச கோகோபிட்டு. ஒரு 30-40 நாள் மக்க வச்ச கோகோபிட்டு ஆல்ரெடி நான் பதிவு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதில் மஞ்சள் வச்சு பார்த்தேன், மண்ணே கிடையாதுங்க இதில் சுத்தமாக. வெறும் கோகோபிட்டு மற்ற இயற்கை இடுபொருட்கள் எல்லாமே கலந்து நான் வச்சது. சூப்பராக வந்திருக்கு. கொத்து கொத்தா நிறையவே மஞ்சள் கிடைச்சிது. மஞ்சள் இப்போ மாடி தோட்டத்தில் வெயிட்டு அதிகமாக ஏறுது மண் கலந்தா அப்படின்றவங்க இந்த ப்ராசஸ் பண்ண கோகோபிட்டை நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்குது. வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எவ்வளோ மஞ்சள் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. வெறும் ப்ராசஸ் பண்ண மக்க வச்ச கோகோபிட். இது நல்ல இலகுவாக இருக்கிறதுனால ரூட் நல்லா ஃபார்ம் ஆகி கிழங்கு நிறைய கொத்து கொத்தாக வச்சுருந்துங்க. சில பேருக்கு இன்னமும் டவுட் வரலாம், இது கோகோபிட் தானா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி மஞ்சளில் தண்ணீர் கிழங்கு வராதுங்க. பட் ஆனால் இதில் நம்ம வெறும் கோகோபிட்டை ப்ராசஸ் பண்ணதுனால 1-2 கிழங்கு இந்த மாதிரி தண்ணீர் கிழங்கு வச்சுருக்கு. இதுதான் தண்ணி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் தண்ணி மட்டும்தாங்க இருக்கும். நம்ம என்ன தான் இது பண்ணாலும் வெறும் அப்படியே ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். இது எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கோகோபிட்டில் இந்த அளவுக்கு எனக்கு மஞ்சள் கிடச்சிருக்கு பாருங்களேன். ஒரு கொத்து இது எப்படியும் 1.5 கிலோ கிட்ட இருக்குங்க. ஒரு கொத்து, இதோ ஒரு கொத்து, இதோ ஒரு கொத்து, இதோ பாருங்கள் இன்னும் இவ்வளோ இருக்குது. இது மொத்தமாக அலசி பார்த்துட்டு தான் எவ்வளோ வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். முழுக்க சொல்கிறேன், இதில் பொய்யோ இதில் எதுவுமே கிடையாது. முழுக்க இது கோகோபிட்டு ப்ராசஸ் பண்ணி மக்க வச்ச கோகோபிட்டு. என் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது முழுக்க கோகோபிட்டு. ஒரு துளி கூட மண்ணே கிடையாது இதில் இருக்கிறது எல்லாமே கோகோபிட்டு. அப்புறமா போன் மீல், வேப்ப முன்னாக்கு, அது 5 வகையான புண்ணாக்கு, ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மண்புழு உரம், ஆட்டு உரம், மாட்டு உரம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த மக்க வச்ச கோகோபிட்டு. இப்போ நம்ம அடுத்தது அறுவடை பண்ண போகிறது சிறுகிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மசுறு கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த கிழங்கு மேலே ஃபுல்லாகவே அப்படியே முடி மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு லேயராக முடி மாதிரியாக இருக்கும். பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்கும். நிறைய கிழங்கு அறுவடை கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் நார்மல் பேகு. அப்புறமா இது வெறும் கோகோபிட்டை வச்சு நம்ம விளைய வச்ச லக்டாங் மஞ்சள். இதெல்லாம் நீங்கள் பொங்கல் அன்றைக்கி அறுவடை பண்ண பார்த்தீங்களா, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து அறுவடை பண்ணிவிட்டு நம்ம கரும்பு நட்டுருக்கோம். சரிங்களா, இப்போ மோஸ்ட்லி பேக்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன். இது மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் இருக்குது. இது அப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ மெயின் நம்ம ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கில் போட்டோம். இது பேக்கோட சைஸ் 48-24-12 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 அடி நீட்டு, அப்புறமா அகலம் 2 அடி, ஆழம் 1 அடி. சரிங்களா, இதில் நம்ம அங்கே லக்டங் மஞ்சள், இது கருமஞ்சள், இது விரலி மஞ்சள், இது சிமிரி மஞ்சள், இந்த 3மே போட்டிருக்கோம். இந்த 3த்தையும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கிறேன். எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே குறுத்து கட் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கிட்ட இருக்கும். கிழங்கு எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய முளைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, வாங்க போய் எடுக்கலாம். இப்போ நீங்களும் மஞ்சள் நம்ம நிறைய அறுவடை எடுத்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும் ஆர்கானிக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா,
இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பேக் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பேக், பெரிய பேக், அகலமா இருக்கிற பேக்ல ஒரு பேக்ல நீங்க வச்சாலே போதும். உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், ஒரு 10 to 12 கிலோ நீங்க அறுவடை எடுக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்கிற பேக் வந்து 48 to 24 12, அதான் 4 அடி நீட்டு, 2 அடி அகலம், 1 அடி ஆழம். இதுல வந்து நான் 8 மஞ்சள் செடி நட்டேங்க. ஒரு சிங்கிளா தான் நட்டேன். பேக்ல நல்லா மண்கலவெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அடி இடைவெளி விட்டுட்டு இந்த மாதிரி மஞ்சள், இது சிமிரி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இது லக்டாங் மஞ்சள். இது நான் மேல நட்டது. இந்த மாதிரி மஞ்சளை நட்டுட்டு நீங்க பராமரிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். மஞ்சளுக்கு வந்து மோஸ்ட்லி ரொம்ப பெரிய பராமரிப்புலாம் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வாட்டி மண்கலவை பண்ணிட்டு நடுவில் அந்த மண்புழு உரம் கொடுக்கறது, மீன் அமிலம் கொடுக்கறது, அந்த பராமரிப்பு கொடுத்துட்டு வந்தாலே மஞ்சள் உங்களுக்கு சூப்பரா நிறைய அறுவடை கொடுக்குங்க. இந்த ரெக்டாங்குலர் பேக் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஏப்ரல் மாசம் அந்த கிழங்கு ஐட்டம் எல்லாமே ஏப்ரல் மேக்குள்ள நீங்க நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் 10 மாசம். இதோட அடுத்த ஜனவரி பிப்ரவரி நம்ம அறுவடை பண்ணலாம், 9ல இருந்து ஒரு 10 மாசத்துக்குள்ள. இப்போ நம்ம இந்த ரெக்டாங்குலர் பேக்ல இருந்து லக்டாங் மஞ்சள் அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தது வாங்க கருமஞ்சள் அறுவடை பண்ணலாம். இந்த ரெக்டாங்குலர் பேக்ல போட்ட கருமஞ்சள்லயும் திராட்சை கொத்து மாதிரி நிறைய தண்ணீர் கிழங்கு தான் இருந்தது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரலி மஞ்சள் நல்ல திரட்சியா பெருசா வந்ததுங்க. இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 9 மாசம் கழிச்சு அந்த குருத்தை கட் பண்ணிட்டு அப்புறம் 1 மாசம் கழிச்சு நம்ம அறுவடை பண்ணணும்னா நம்மளுக்கு நல்ல திரட்சியாவே கிழங்கு கிடைச்சது. அடுத்தது வந்து இது சிமிரி மஞ்சளுங்க. இதுவுமே நிறைய அறுவடை கிடைச்சது. வாங்க, கிழங்கு அறுவடை எல்லாம் மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததாக வந்து காய்கறி நம்ம அறுவடை பண்ணலாம். செடி பீன்ஸ், இது ஒரு 2 லேயர் ஸ்டாண்டு வச்சு செடி பீன்ஸ் நான் நிறையவே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பேக் போட்டு நிறையவே காய்ப்பு வந்தது. இதை பற்றின முழுமையான வீடியோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். செடி பீன்ஸ் நம்ம ஒரு முறை அளவுக்கு நிறையவே ஃப்ரெஷ்ஷான செடி பீன்ஸ் இருந்ததுங்க. அடுத்தது வாங்க நம்ம மலேசியன் கோவக்காவை கட் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் வீட்டு மாடி தோட்டத்தில் கோவக்காய் இப்போ அறுவடை அமோகமாக இருக்கு. கோவக்காய் கட்டிங் நம்ம கிட்ட இருக்குங்க. அந்த மலேசியன் ரகம் கொஞ்சம் நீட்டு ரகம், நாட்டு ரகம் தான். இது கொஞ்சம் நீட்டா லென்த்தா காய் வரும். கோவக்காயில நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அறுவடை எடுத்தது கிடையாது. அதான் சொன்னேன், கொடி காய்கறி பந்தல் நீங்க போட்டுருந்தேன் வெத்திக்கலாம். அதில் என்ன ஆயிடுச்சு, கொடி காய்கறி எனக்கு அந்த அளவு அறுவடை கிடைக்கல. அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மலேசியன் கோவக்காய் வந்து ஒரு 6 பீஸ் 15 into 15 க்ரோ பேக்ல ஒரு இது வந்து அப்படியே வச்சு கொஞ்சம் நிறையவே அறுவடை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பச்சை மிளகா, அது ஒரு 2 செடி இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் நிறைய காய்கள் இருந்தது. வாங்க அதையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டோகோ டொமேட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைபீரியன் தக்காளி, அந்த தக்காளி இருந்தது. அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி கொஞ்சம் இருந்தது. தக்காளி இது அறுவடை முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் பேட்ச் நான் போட்டிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சம் நிறையவே தக்காளி நம்மளுக்கு கிடைச்சது. அடுத்தது வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழம் மல்பெரி ஃப்ரூட்ஸ். செம்மையா இருக்குங்க பழங்க. எவ்வளவு காய்கள் இருக்கு பாருங்க. இப்ப காயா இருக்கும்போது கொஞ்சம் செங்காயா இருக்கும்போது கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கும். நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா நல்லா ஒரு கருப்பு கலர்ல மாறிடும். அதை எடுத்து நீங்க சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. அடடா, ஒரு இனிப்பு அதிகமா இருக்கும், புளிப்பு மைல்டா தான் இருக்கும். இந்த மாதிரி கருப்பு கலர்ல மாறிட்ட பிறகு எவ்வளவு பழம் இருக்கு பாத்தீங்களா. வாங்க இந்த பழத்தையும் கொஞ்சம் பறிச்சிடலாம். ஒரு தட்டு நிறைய எனக்கு பழம் கிடைச்சதுங்க. என் குழந்தைங்க, என் ஒய்ஃப் அப்படின்ட்டு நிறைய பேர் சாப்பிட்டாங்க. இந்த கட்டிங் நம்ம கிட்ட ஒரு 10 கட்டிங் இப்போதைக்கு செடியா இருக்கு. பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கு பழம். அடுத்தது வாங்க, இந்த விதைக்கு விட்டுருந்த ஊதா குண்டு கத்திரிக்காய் அது இருந்தது. அதை விதையை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்து போயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில ஒரு 4 ரகம் இருக்குங்க. இது வந்து வேங்கரி கத்திரிக்காய், வெள்ளை நீட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறமா ஊதா சதை கத்திரிக்காய், நல்லா குண்டு குண்டா பெருசா வரும். அதுக்கப்புறம் இது முள்ளு கத்திரிக்காயில சேலம் முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நீட்டு ரகம். அது சேலம் கத்திரிக்காய் குண்டு குண்டா இருக்கும், இது கொஞ்சம் நீட்டு ரகம். அப்புறம் வேங்கரி கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய இருந்தது. அப்புறம் மேலே அவரைக்காய், கொஞ்சம் ஒரு சில அவரைக்காய் இருந்தது, நாட்டு ரக அவரைகள், அதையும் பறிச்சாச்சு. அப்புறம் கொத்தவரை இருந்தது. கொத்தவரை இந்த செடி வந்து கிட்டத்தட்ட எனக்கு 6 மாசமா அறுவடை கொடுத்துட்டு இருக்குங்க, அவ்வளோ பெருசா போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா கிழங்குமே நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இது ஒரு மூட்டை நிறைய லக்டங் மஞ்சள். இது வந்து சிமிரி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நார்மல் விரலி மஞ்சள். ஓகேவா, இது வந்து கருமஞ்சள், உங்களுக்கே தெரியும் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள், நல்ல வெள்ளை கலர் கஸ்தூரி மஞ்சள். இது வந்து கஸ்தூரி மஞ்சள்லேயே மஞ்சள் கலர் வரும். இது ஒரு உடச்சி காட்டுறோம் பாருங்கள், தெரியுதுங்களா, உடச்சி கலரு மஞ்சள் கலரா. இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இது இதையும் உடைக்கிறோம் பாருங்க. பார்த்தீங்களா, கஸ்தூரி மஞ்சளே வெள்ளை. அடுத்தது வந்து சிறுகிழங்கு தெரியும் இல்லையா, அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரு இஞ்சி, நல்ல கருன்னு இருக்கும், கரு இஞ்சி. சரிங்களா. இப்போ இது எல்லாமே மூட்டை கணக்காக அறுவடை பண்ணியாச்சு. என்னுடைய நிலைமையை பாருங்களேன் நான் எப்படி இருக்குன்னு. சரியான வெயில் கொளுத்துது, உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சுங்க. கச்சிப்பு நான் அடிக்கடிக்கு மாற்றிக்கிட்டே இருப்பது பாருங்கள். இந்த ஒரு கச்சிப்பு காய வச்சு நெத்தியில் கட்டி அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன்.
ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பம்பர் ஹார்வெஸ்ட்டு. இது வரைக்கும் மஞ்சள் வந்து இவ்வளோ அறுவடை நான் எடுத்தது கிடையாது. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க இப்போ எடை போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ மஞ்சள் இருக்குன்ட்டு. எடை மிஷின் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடை மிஷினை வந்து மைனஸ் பண்ணிப்போம். ஓகே, 0ல் இருக்குது. ஓகேவா, 0ல் இருக்கா? இந்த பேரல் அப்படியே நான் மேலே வைக்கிறேன். ஏன் அப்படின்னா பையாக நிறைய இருக்கிறதுனால. இந்த பேரல் வந்து 3.900 கிராம் வருதுங்க. இதில் அப்படி தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, இதை மைனஸ் பண்ணிடுவோம். ஓகே, 0ல் இருக்குது. இப்போ கிழங்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, 0ல் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து லக்டங் மஞ்சள் எடுத்து வைப்போம். லக்டங் மஞ்சளும் கிட்டத்தட்ட 5 கிலோ கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டேன். 10 கிலோ 340 கிராம் இருக்குதுங்க. உங்களுக்கு சரியாக தெரியுதுன்னு தெரியல. 10 கிலோ 340 கிராம் இருக்குது. அடுத்ததாக வந்து சிமிரி மஞ்சள். மேக்ஸிமம் எல்லா மஞ்சளுமே நான் கொஞ்சம் அறுவடை பண்ணி முடிக்கும் போதே நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. அதனால் சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஐயோ, இது அந்த பக்கம் விழப்போகுது. போய் இன்னொரு மஞ்சள் எடுத்து வச்சிடலாம். இது கரு மஞ்சள். இப்போ 20 கிலோ வந்துடுச்சுங்க. இந்தாங்க, இது வந்து நம்ம விரலி மஞ்சள் 26 கிலோ வந்துடுச்சு. அப்புறமா கஸ்தூரி மஞ்சள், அப்புறமா கரு இஞ்சி, இந்த சிறுகிழங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 31.800 இருக்குது. அதான் 32 கிலோ கிட்ட இருக்குது. நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ கிட்ட தான் சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 40 கிலோ மஞ்சள்னு சொன்னேன் இல்லையா? கரெக்டாக அந்த கணக்கு வந்துடுச்சுங்க. 40 கிலோ மஞ்சள் அறுவடை முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய 1 வருட உழைப்பு உங்கள் கண்ணு முன்னாடி படையில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மாடித்தோட்டம் தொடங்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய விடாமுயற்சியை தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு தயவு செஞ்சு எதையுமே காதில் வாங்காதீங்க. உங்களுடைய நோக்கம் என்னவோ, மாடி தோட்டத்தில் நம்மளால ஆர்கானிக்காக நம்ம குடும்பத்துக்கு ஓரளவுக்கு நம்மளால் காய்கறியோ கீரையோ நம்மளால் அறுவடை பண்ண முடியும் அப்படின்ற நோக்கத்தில் போங்க. நீங்கள் மண்ணை கொத்தி கிளறும் போது யாருன்னா பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா இதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்க அப்படின்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேங்க என் லைஃப்பில். அதனால் மாடி தோட்டத்தில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுக்க முடியும். விடாமுயற்சியோட, கண்டிப்பாக ஒரு கடின உழைப்போட போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான அறுவடை கிடைக்கும். இந்த அறுவடையை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸை மாடி தோட்டத்திலேயே எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிடாதீங்க, சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.